வெல் வெல் வெல்கம் ஸ்கிபிடிஸ், வெல்கம் பேக் டு ஜேடனோட வீடியோ, அதாவது சிஜிபி கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அபிஸ் தான் பார்க்க போறோம். யார் கூட? திரும்ப நன்னா ஜெயராஜ். நீ தானா? யாருப்பா? ஜெயராஜ் ஜெய்குமார், சாரி ஜெய்ராஜ்குமார் இருக்காரு நம்ம கூட. இங்க பாருங்க, நான் போன வீடியோ என்னோட மங்கி அங்க பாரு, மங்கி பாரு. நான் டேய் எது மேக்ஸ்? இதுதானே மேக்ஸ். பஃபர் ஃபிஷ். ஆமா, இங்க பாருங்க, நான் வந்து மங்கியா மாறிட்டேன் கைஸ். போன வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் வந்து மங்கியா மாறினேன். எனக்கு எங்க டெய்லி காணும்? இதுவோ டெய்லி ரிவார்ட். நான் இப்போதான் நோட்டீஸ் பண்றேன். நேத்து நான் இந்த பிக்னஸ் இது எக்யூபே பண்ணாம ஆமா தெரியும், நான் உட சொல்லணும்னு நினைச்சேன். சரி வா, நம்ம இன்னைக்கு எங்க போலாம்? நம்ம 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்கலாம் வா. ஊண்டியும் பஃபர் ஃபிஷ்ஷு ப்ளஸ் இங்கே கைஸ். நான் போன வீடியோவில் ஏர் ரைஃபிள் வாங்கினேன் கைஸ். ஏர் ரைஃபிளும் இந்த இதுவும் வாங்கினேன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1 10 ஆக்சிஜன் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள் ஆழத்துக்கு போயிட்டு நம்ம வர போகிறோம். எவ்வளோ ஆழம் போடலாம்னு தெரியல. போயிட்டு நிறைய மீன் நம்ம பிடிச்சிட்டு வரலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து நிறைய மீன் பிடிச்சிட்டோம். என்னன்னா, ஐயோ இது வேற ஒன்று கைஸ், எனக்கு டென்ஷன். ஒரு லைன் ஃபிஷ், ஒரு லைன் ஃபிஷ், ஒரு பரக்கூடா. என்னடா லேக் அடிக்குது எனக்கு கைஸ். கிரஸ்டி லிட்டில் லேகியாக இருக்குது எனக்கு, கிரன்ச்சி லிட்டில் ஸ்மெல்லியாக இருக்குது. ஐ லைக் டு சேவ் எவ்ரிதிங். பரக்கூடா இதில் தான் நம்ம எனக்கு பிடிச்சிருக்கோம். 300 நம்ம எவ்வளோ தந்திருக்கான். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் நிறைய ஆக்சிஜன் வாங்க போகிறேன். ஆமாம், இதோ இவன். அதோ இவன். இது நம்ம வாங்கிக்கலாம். 50 ஆக்சிஜன் பவுடர், ரொம்ப காஸ்ட்லி. பை. ஓகே, நம்ம இது வாங்கிக்கலாம். நிறைய இது கொஞ்சோண்டு வாங்கினா நம்மளுக்கு பத்ததுங்க, நிறைய வேணும் இது. ஓகே, நான் அதுக்காக போய் நான் காசு எடுத்து வச்சுட்டு கொண்டு வரேன். டேய், நான் இப்போ மறுபடியும் போய் கடலுக்குள்ளே போய் நிறைய பிடிக்க போகிறேன். இன்னைக்கு புது மீன்லாம் நம்ம பிடிக்கலாம் கைஸ். டேய், நான் கிரேட் ஷார்க்கை பிடிச்சிருவேன்டா. கிரேட் ஷார்க்லாம் பிடிக்க முடியாது. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, அது கஷ்டம். அது ஆக்சுவலி ஏன் வந்துட்டு என்ன இருக்குது? ஏர் ரைஃபிள் தான் இருக்குது. இப்போ ஏன்ட்டையும் ஏர் ரைஃபிள் தான் இருக்குது கைஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் இல்லை, என்னத்தை பிடிக்கிறோம்? கிரேட் ஷார்க்கை பிடிச்சி விற்று காசு வாங்கி அப்புறமா எக்ஸ்ப்ளோரேஷன் போகலாம். 6 பார்ட்டில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே, எங்கடா இருந்துச்சு? அடியிலையா இல்லை ரொம்ப மேலேயா? அடியில் இருந்துச்சு. நான் இப்போ வீட்டுக்கு வரேன். இவன் பஃபர் ஃபிஷ் வேற போட்டு விட்டாங்க. கிரிட்டிக்கல் டெப்த் போகிறேன் நான். கிரிட்டிக்கல் டெப்த்தா? ஆமாம், ஒரு டெப்த் கீழே போக முடியாதா? ஆமாம். கிரிட்டிக்கல் டெப்த்தில் போயிட்டு இருக்காங்க. நான் எங்கடா ஒரு கிரேட் ஷார்க்கும் மாட்டல. ஏன்? சுமாரானதா? தம்பி, எவ்வளோ பெரிய ஷார்க்காக இருந்தாலும் சொல்லுப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். என்னங்க நம்மளை போட்டு இப்படி சொல்லிட்டான். சரி, நம்ம கிரேட் ஷார்க் தேடுவோம். நம்மளுக்கு வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து ஒரு இதுவுமே கிடைக்கல. நானும் இவனும் தேடி பார்த்துரும் அந்த கிரேட் ஒயிட் ஷார்க்குக்கு, ஒன்றுமே கிடைக்கல. கட்டடா. ஆமாண்டா, ரொம்ப நேரமாக தேடி கை கால்லாம் வலிக்குதா? அதனால நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா, அதுவே நான் பண்ண போகிறேன். ஹாய், இங்கே பாருங்க, இந்த டுவோ. ஒருத்த மங்கி, ஒருத்த மினியனா அப்படியே சொல்லிக்கிறேன். அந்த மான்ஸ்டர்ஸில் வரும்ல ஒரு குண்டா, அந்த மாதிரி இருக்கு. கோரல் வச்சு சுற்றி. ஓகே, நம்ம போயிட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுதான் என்னென்னா, பெரிய மீன் லைக் இதோ பேரக்கூடா பிடிக்கலாம் வாங்க. போன வீடியோவில் இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, சரி வாங்க. நான் இங்கே பேரக்கூடா பிடிச்சிட்டு இருக்கேன். பேரக்கூடா எனக்கு கடிக்க வருது. இது டூ ஸ்ட்ராங்கா? வாய்ப்பே இல்லை. ஆமாங்க, பவர் ஃபிஷ் அந்த புரு விட்டுருது. புரு விட்டுனே அவ்வளோதான். நம்மளாம் வந்து அவன் போடுற புரு இது கைஸ். நம்ம இந்த பேரக்கூடா பிடிக்கலாம் வாங்க. டேய், என்னடா வெயிட் பண்ண என்ன ஏர் ரைஃபிள் தானே வச்சுட்டு இருக்கேன். அப்புறமா என்னால் பிடிக்க முடியல. இங்கே ஒரு பேரக்கூடா இருக்குது. இதுவாக இது பிடிக்க முடியுதா? இல்லை 2 ஸ்ட்ராங் அப்கிரேட் இருக்கு. ஓகே, நான் கடிக்க வரேன். நீ நாங்களாம் கிரேட் ஒயிட் ஷார்க்கே பார்த்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். ஏங்க இது எப்படி எஸ்கேப் ஆகுது பாருங்களேன். ஏன்னா உன்னோட அவ்வளோ மொக்க நீ. அப்பா,
நெட்டுக்கிட்டு ஏதாவது கோளாறு கொடுத்துட்டு போடுறா டே அப்பா. அதுதான் அப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிடுவோம். இங்கே பாருங்களேன், இது எப்படி எஸ்கேப் ஆகுது பாருங்க பேரக்கூடா. ஓகே பேரக்கூட என்னடா என்னடா சுத்து போடுறீங்களா? பேரக்கூடா நிறைய காசு. எவ்வளோண்ணா? சாவிடா. ஒன்றும் சொல்லுடா. இங்கே பாரு, எனக்கு அமைதியாக வந்து உட்காருதுங்க. அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் நம்மளாம். என்னங்க செத்துட்டே இருக்கான் பேரக்கூடா பாருங்க. ஐயோ அச்சோ 23. மார்னிங் ஆயிடுச்சுடா. கண்ணு தெரியுமா டேய்? ஏன்டா 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதடா உனக்கு? கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. ஆமாம், இவன் எனக்கு நைட் ஆனாலே அவனுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஐ லைக் டு செல் எவ்ரி திங். கிரேக்கா இன்னைக்கு நோம்பு கஞ்சி இல்லை, கவலைப்படாதீங்க. நேற்று தான் சாப்பிட்டுருந்தேன், உங்களை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். பஃபர் ஃபிஷ் தான்டா பொறுக்குட்டு. பர்பிள் கலரில் இருக்குடா இது. இங்கே பாரு. இல்லை குப்பிடும் இல்லை, லோன்லியும் இல்லை, வேற ஏதோ அல்ட்ரா வயலட். வாவ், இது நல்ல காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாம் மியூட்டேஷன் தான். இது தெரியாதா? டேய் இங்கே பாருங்க. டேய் அது வாலிடா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு இது மீன் போயிட்டு இருக்கு. இந்த மீனை நம்ம பிடிக்கலாம். தெரியும்டா, அதுதான் அவனை ஸ்லேவரி பண்ண போகிறான். ஆமாம், பஃபர் ஃபிஷ் பெருசாகாம நான் தான் பிடிச்சேன். உன்னை எடுக்க விட மாட்டேன் பாரு. அடப்பா வீடே இருக்குட்டே பத்திக்கிச்சு அடிக்க. உனக்குள்ளே போயிட்டேன். சரி, நான் போய் தேடுறேன் மறுபடியும். நாங்கள் ஒன்று பார்த்துட்டோம். இது வந்து புலிமை. நம்ம வந்து பதுக்கி இருந்து தான் பாயணும் பாருங்க. டேய் இதுக்கு அங்கே அப்கிரேட் ஒரு கீர் வந்துச்சுன்னா நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் ஜெயராஜ். டே கடிக்குதுடா. டி அப்கிரேட் ஒரு கீர் வருதுடா. டி வாடா டே வாடா டே. கடிக்குது பா. இங்கே பாரு, ஷார்க்கு மீன் கடிக்குது என்ன, சுறா மீன். ஓய் சுறா மீன். டி வாடா டி. எங்கடா இருக்க? புடுறாத. அட பாவமே, குன்றுச்சுடா. சாவுலடா நான் ஒன்றும். போடு சூப்பர் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ நான் ஒரு கூகுள் செட் பண்ணுறேன். அது என்னன்னா, எப்படியாவது இவனும் செத்துறான். ஷார்க்கிட்ட கடி வாங்கி செத்துடா. நம்ம இப்போ எப்படியாவது என்ன பண்ணோம்? ஷார்க்கை கொல்லணும். சாப்பிடணுமா டேய்? அட பாவி, நம்ம வந்து இது எப்படியாவது கொல்லணும். அதான் நம்மளோட லட்சியமாக இருக்க போகுது இது. ஓகே, நம்ம இப்போ ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்மளால் கொல்ல முடியாது, ஏன்னா நம்மகிட்ட இந்த கன் தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம்னா, நம்ம அடுத்த அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து சாண்ட் ஐலாண்ட் போயிட்டு அங்கே இருக்க ஷார்க்ஸ் எல்லாம் இல்லை சாண்ட் ஐலாண்டில் இதை விட பெஸ்ட்டு கன் இருக்குது. அப்படியா? ஆமாம், அது எடுக்கணும் நம்ம. சரியா? அடுத்து ஷார்க்கு சாப்பிடக்கூடாது. ஓகே, இது எடுக்கிறோம். ப்ளஸ் போட் வேற. இந்த என்னது, இதை விட பெஸ்ட் ஒன்று இருக்கு, அதுவும் நம்ம எடுக்கிறோம். அப்போ தான் நம்மளால ஷார்க்கை கொல்ல முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்? அந்த ஷார்க்கை ஷார்க்கை சாப்பிட போகிறது இல்லை. அடுத்த வீடியோவில் நம்ம சாண்ட் ஐலாண்ட் போகிறோம். மறுபடியும் சொல்லு. நம்ம ஷார்க்கே ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சாண்ட் ஐலாண்ட் தான் யூஸ் போகிறோம். அதுக்காக நான் வந்து இப்போ ஆஃப்லைனில் கிரைண்ட் பண்ணி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆக்சிஜன் பண்ண வாங்கி வச்சுறேன். ஜெயராஜன் உனக்கு சரி, அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்? அடுத்த வீடியோவில் நம்ம ஷார்க்கை டே ஓகே, இது ஒன்று நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ், பை. வரட்டேன்.